ஒரு இடத்துல எனக்கு ஒரு செருப்படி விழுந்துச்சு. சோசாரோட ஒரு படம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சோசார் நானும் ஏதோ பெரிய இந்திய அரசியல் மாதிரி சோசார்கிட்ட இந்திய அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சார் இப்படியெல்லாம் இருக்குது, என்ன சார் அசோக் மேத்தாவெல்லாம் பேசாமல் இருக்காரு, அவரெல்லாம் எழுதவே இல்லை இதை பற்றி அப்படின்னு. என்ன ராஜேஷ் நீங்களே இப்படி பேசுகிறீங்க, நான் உங்களை கொஞ்சம் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அசோக் மேத்தா செத்து 2 வருஷம் ஆச்சு. என்ன காரணம்னா அந்த வருஷத்தை எடுத்து பார்த்தேன். நான் அப்போ வெளிநாடு போயிருந்தேன் 20 வருஷம். அப்போ தான் எனக்கு ஒன்று பத்துச்சு மனசில். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே அப்போலோவில் அட்மிட் பண்ணதுலேருந்து மெட்ராஸுக்கு 1985 பிப்ரவரி 5ஆம் தேதி கால்ஃப் கிளப்பில் வந்து இறங்கினார்ல, அது வரைக்கும் வந்த பேப்பர்களை பூரா எடுத்து வைக்க சொல்லி அனைத்தையும் படித்தார். நான் நினைவிலாத நினைவுகள் இழந்த 4 மாதமும் இந்தியா உலகத்தில் என்ன நடந்தது என்று அவர் படித்து தெரிந்து கொண்டார். அப்போ தான் நினச்சேன் நான். அதனால் யாரையும் கேலி பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டம். அதிர்ஷ்டம்னு ஒன்று சொன்னாங்க குட்டி ரேவதி. 18 தகுதிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும், அதில் ஒரு தகுதி அதிர்ஷ்டம். அதில் சந்தேகமே இல்லை.